ஜெஷிதா கிளி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டிக்கு தான் கிளம்புறோம். சோ அந்த ராஜா தேட்டர் தான மேபி முருகா தேட்டர். முருகா தேட்டர் சிக்னல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எக்ஸிபிஷன் போடுவாங்க இல்லையா? சோ அந்த எக்ஸிபிஷனுக்காக கிளம்பி இருக்கோம். போயிட்டு பாத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த எக்ஸிபிஷன்ல வந்து இந்த என்னது விலங்குகள், வனவிலங்குகள், பறவை, அது மாதிரி சிங்கம், புலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா உள்ள இருக்குதான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் போர்டு பார்த்தேன், அதனால நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஜெஷிதாக்கு இருந்ததுன்னா காட்டி கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறோம். ஆமாப்பா. சோ போலாமா? போலாம். வாங்க. போலாமா? பாய். வாங்கன்னு சொல்லு. வாங்க. வாங்க போலாம். வாங்க போலாம்னு சொல்லு. வா. வா. கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கன்னு அவளுக்கு சொல்ல தெரியல. வா போ அப்படிதான் சொல்லுவா. சாப்பிடு சாப்பிடு. கண்காட்சிக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்த உடனே ஜெஷிதா செம ஜாலி ஆயிட்டாங்க. செட்டப்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பயங்கரமா போட்டிருந்தாங்களா. சவுண்ட் எஃபெக்டும் சூப்பரா இருந்து, பாட்டெல்லாம் போட்டு லைட் செட்டப்லாம் போட்டிருந்தாங்க. ஜெஷிதா பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஜாலி ஆகிட்டான். டிக்கெட் எடுக்கிறதுக்காக அப்புறம் போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பசங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 3 வயசுக்கு மேல இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே 70 ரூபாய் தான். காமனா 70 ரூபாய் போட்டிருந்தாங்க. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிருந்தோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல பறவைகள்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொம்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். பெருசு பெருசா பொம்மை. அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. அது கிளி, அந்த கிளி வந்து சத்தம் போடுற மாதிரி எந்தெந்த பறவை வச்சிருந்தாங்களோ அந்த பறவை எப்படி சத்தம் போடுன்ற சவுண்ட் எஃபெக்ட் வந்து வச்சிருந்தாங்க. அப்புறம் அது தலை வந்து அசைகிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பொம்மையுமே வந்து பாத்தீங்கன்னா தலை மட்டும் வந்து ஆடிச்சு. இங்க எதுவுமே ஆனா ஒரிஜினல் விலங்கு, பறவை எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொம்மையில வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா பெருசு பெருசா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தாங்க. போய் அழகா நின்று போட்டோலாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம். குட்டி பசங்க வந்த எல்லா பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வந்தவங்க எல்லாம் நின்று போட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. பறவை செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தனியா இருந்தது. அது ஃபுல்லாவே பார்த்துட்டு அப்புறம் உள்ள வந்து போனோம். நெக்ஸ்ட் அனிமல்ஸ் வந்து பார்க்க போயிருந்தோம். யானைலாம் வச்சிருந்தாங்க. யானையை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஜெஷிதா வந்து பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சூப்பரா என்ஜாய் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ ஆர்வமா வந்து பாத்தீங்கன்னா கை காட்டிட்டு அது எல்லாத்தையும் ஆச்சரியமா அவரை பார்த்துட்டு இருந்தா. சிங்கம், புலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தா. சவுண்ட் எஃபெக்ட் அதே மாதிரி அந்த சிங்கம் சவுண்டு எப்படி சிங்கம் சவுண்டு போடுமோ, யானை எப்படி வந்து கத்துமோ, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரியலா சவுண்ட் எஃபெக்ட் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு லைட்டிங்லாம் போட்டிருக்கவே நல்லா அழகா இருந்தது. குட்டி பசங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பசங்களை கூட்டின்னு வந்திருந்தாங்க. அப்புறம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா குட்டி பசங்க விளையாடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பால்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து ஜெஷிதா போகிறோம் எனக்கு செப்பல் கட்டுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடலை. ஏன்னா காசு 100 ரூபான்னு நினைக்கிறேன். அது 100 ரூபாயோ 80 ரூபாய்க்கு கேட்டிருந்தாங்க. அது போனால் வேஸ்ட் பண்ணிடுவான்றதுனால அங்கே கூட்டிட்டு போகல. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவளை கூட்டின்னு போயிட்டோம். வெளில கூட்டும் போனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் கையை பிடிச்சின்னு உள்ளே போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேர் கையும் விடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் கையை பிடிச்சின்னு மறுபடியும் சிங்கம் புலி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிட்டு போயிட்டான். மொத்தமாக நாங்கள் 3 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றின்னு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 3-4 ரவுண்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே அந்த சிங்கம் புலிலாம் பார்க்கறதுக்கு. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானை, முக்கியமாக யானை இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். யானைலாம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு இருந்தான். நல்லா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா துள்ளி துள்ளி குச்சிட்டு ஓடிட்டு இருந்தா. நாங்கள் வாங்கின டிக்கெட்டுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணும்போதே ஜெஷிதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் அப்படியே ஒரு 4 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயே சுற்றின்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெளியில் வந்தீங்கன்னா வெளியில் வந்து நிறைய ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. அந்த வளையல் கடை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் இருந்தது. நான் அங்கே உள்ளே போயிட்டு தேவையான பொருளாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஜெஷிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வலையெல்லாம் அங்கே அழகாக டிசைனாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து எடுத்து என்கிட்ட காட்டிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது தேவைப்படுற பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டே வந்தோம். நிறைய நல்ல பொருள் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு தேவையானது கொஞ்சம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். இதை பார்த்துட்டு அடுத்த கடையிலையும் உள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திர கடை வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் டப்பா, அதுக்கப்புறம் சில்வர் பாத்திரம் சொல்லிட்டு பாத்திர கடை வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து சும்மா அப்படியே ஒரு சுற்று அப்படியே ஒரு ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. பலூன் சுடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெஷிதா கேட்டுட்டு இருந்தா. அவங்க அப்பா கூட சேர்ந்து 2 பேரும் பலூன் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டாங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் 80 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேம் விளையாடுறதுக்கு 50 ரூபாய் இல்லைன்னா 80 ரூபாய் தான் வாங்கினாங்க எல்லாமே. ஸோ அந்த பலூன் சுடுறது 2 பேரும் சேர்ந்து சுட்டாங்க. அப்புறம் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுறதுக்கு ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபஸ்ட்டு வாங்கி அது கையிலே ஃபஸ்ட்டு பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 குண்டு வந்து நான் யூஸ் பண்ணேன். ஒரு பலூன் கூட நான் வெடிக்கவே இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போனீங்கன்னா கோஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் ராட்டனம் செக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுறது தான் ஃபுல்லாகவே பெரிய வீல் ராட்டனம் சொல்லிட்டு
ட்ரெயின் வண்டின்னு சொல்லி எல்லாமே இருந்தது. அப்புறம் ஸ்நாக்ஸுமே இங்கே தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விற்றாங்க. பானிபூரி, பஜ்ஜி, அப்புறம் அந்த அப்பளம் சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜஷுதா வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு வந்து ஆர்வமாக கூட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மேலே ஏறி அப்படி சறுக்கி விடுவாங்க இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு இருந்தா. அது 80 ரூபாய் டிக்கெட்டு. இவளுக்கு டிக்கெட்டு வாங்கின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே நான் விளையாடவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்தோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஷுதா விளையாடணும். அந்த தண்ணியில் போட்டு ஓட்டுறது, அப்புறம் ஜம்ப் பண்ணி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஷுதா விளையாடிட்டு இருந்தா. ஜஷுதா என்ஜாய் பண்ணுறதை பார்த்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணேன். கொஞ்சம் நல்லா டைம் ரிலாக்ஸாக இருந்தது. நல்லா டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு, ரிலாக்ஸாகவும் இருந்தது. நம்ம வீட்டிலே இருக்கிறத விட இது மாதிரி வெளில வந்து சுற்றி பார்க்கறதுலாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. நிறைய ஸ்நாக்ஸ்லாம் நிறைய விற்றாங்க, அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்றதுலாம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு கிளம்பின அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. நிறைய கேம், ஃபன் கேம் வச்சுருக்காங்க. ஜஷுதா எல்லா கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கை ஆமாம் பயப்படவே மாட்டா. டிராகன்ல போக போறாரு. டிராகன்ல போறதுக்கு பயப்படாம வர்றாரு அவரு. என்னமா சரி சரி. பானிபூரி, அப்பளம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் பொட்டேட்டோ நிறைய விற்கிது. பட் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது, மெயின்டைன் பண்ணுறேன். சரி சரி. எக்ஸிபிஷன் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு இவ்வளோ திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன். நல்லா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண ஜஸ்ட் அங்கே போய் ஆடின ஆட்டத்துக்கு வந்து இங்கே ஃபிளாட் ஆனவர் தான் காலையில தான் எழுந்தாரு. ஆமா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் போட்டு வந்தான். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா போயிட்டு ஒரு டைம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். நல்லா சூப்பராக இருந்தது. ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தது. ஏன்னா ஜஸ்ட் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு காலையில ஒரு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு அவங்க ஸ்கூல்ல ஏதோ டூர் கூட்டும் போறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா காலையில நீங்க 9 மணிக்கெல்லாம் 9:30 வந்து பாத்தீங்கன்னா அவளை அனுப்பியாச்சு. ஸோ அதனால வந்து ஸ்கூல் போயிட்டான். அங்க நிறைய வித்துது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் எதுவுமே வாங்கல. வாங்கினாலுமே வேஸ்ட் தான் சொல்லிட்டு திட்டமா அது தேவையான பொருள் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். பவுடர் அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வாங்கிட்டு வந்தேன். அந்த பவுடர் டப்பா மாதிரி இருந்தது. அந்த டப்பால அதுக்கு வந்து ஹார்டா இருக்கு. அதனால டப்பா நம்ம வீட்டு தனியா இருக்கனால சாஃப்டா இருந்த இந்த ஸ்பாஞ்ச் வந்து வாங்கினேன். ஸோ இது தொட்டே அடிச்சுக்கலாம்ல, அது நல்லா இல்லை, அது கல் மாரி இருந்தது. அதனால அது இது வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இந்த கிளிப்பு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளிப்பு ஆமாம், இது அடியில் இப்படி தூக்கி மொத்த முடியும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு லாக் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பிரேத் இது கிளிப்பு ஒன்று, இந்த ஒரு கிளிப்பு வாங்கினேன். அப்புறம் ஜஸ்விதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேத் வந்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், குஷி கிளிப்பு மாதிரி. ஏன்னா அவளுக்கு இந்த அமுக்கி போறது போட்டேன்னா ஈஸியா உருவி கிடைச்சிடறாங்க. நான் இப்பதான் போய் சண்டே மார்க்கெட்ல இவ்வளவு தூரம் வாங்கி வந்தேன். எல்லாத்தையும் தொலைச்சிட்டா. ஒரு நாளைக்கு ஒண்ணு போட்டு அனுப்புறேன், வரும்போது வந்து பாத்தீங்கன்னா மண்டை காலியா தான் வருது. ஒரு நாள் ஸ்கூல்ல சொல்லணும், அவ போட்டு வர கிளிப் எல்லாம் தொலைச்சிட்டான்னு தேடி அவ பேக்ல போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டா. நாளைக்கு ஒண்ணு தொலைச்சிட்டா. ஒரு நாளைக்கு ஒண்ணு. முடி வந்து அவளுக்கு கொஞ்சம் நீட்டா வளர்ந்துச்சு, கண்ணுல வருது. சரி அதனால கிளிப்பு போட்டேன். ரெட்டை ஜடை போடலான்னு பார்த்தா அவளுக்கு முடி டைட்டா இருக்கு. ஆனா அதனால கொண்டே அவுத்து போட்டுறா. சரி இது ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இது போட்டா இதையும் வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டுறா ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் நல்லா அழகா இருந்தது குஷி கிளிப்ல. ஸோ இதுல ஆரஞ்சு கலர் ஒண்ணு, பர்பிள் கலர் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். இன்னைக்கு ஒண்ணு இதுல போட்டு அனுப்பிச்சிருக்கேன் அவளுக்கு. வருதுன்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் டப்பா, அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் போடுறதுக்காக ஒரு டப்பா வந்து வாங்கினேன். இதுல வந்து நம்ம நட்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்புறது. இப்போ நான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் தனியாக பண்ணேன்னா அது டப்பாலே வந்து போட்டு எவர்சில்வர் டப்பாலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்து அனுப்புவேன். நட்ஸ் மட்டும் இதில் கொடுத்து அனுப்பலாம். இப்போ பாதாம், முந்திரி, அந்த திராட்சைலாம் உள்ள திராட்சைலாம் கொடுக்கும்போது இதில் போட்டு கொடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா ஒன்று வந்து வாங்கினேன். இது வந்து பேபி எனக்காக வாங்கி கொடுத்தது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கோலம் மாவு கொட்டி இழுக்கிறதுக்கு பிரச்சனை, கோலம் போடுறது. கோலமே வந்து பாத்தீங்கன்னா போட தெரியல, லைன் வந்து கிறுக்காம இருக்கான்னு போடுறது. இல்ல லைன் போடுறதுதான் உனக்கு பிரச்சனையா, புரியுதா இல்லையா? அப்படி தூவி விடுற மாதிரி போடுற, கரெக்டான லைன் வரல. அது வந்து ஷார்ப்பான லைன் வேணும்னு சொல்லிட்டு கோலம் மாவு வந்து இது உள்ள கொட்டி கோலம் போடலாம் ஆர்வமா நான் போனேன் வெளியில. ஏறிச்சு அது கீழ் வீட்டாக்கா வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க. அவங்க கோலம் போட்டுருந்தாங்க, நான் கலர் மட்டும் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு. ஸோ இதை வச்சு நாளைக்கு நான் கோலம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோலம் மாவு வருதா நீட்டா வச்சு நாங்கள் கோலம் போடுறதுக்கு ஒரு டிசைன்லாம் நிறைய கோலம் டிசைன் போடுறதுலாம் இருந்தது. அதெல்லாம் வாங்கல, இது மட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாம்பிள். இது வந்து இப்படி இழுத்தா வரும்னு பேபி சொல்றாரு. உள்ள கொட்டி அமுக, நான் சொல்றேன் அமுகிற மாதிரி இல்ல பேபி, இருந்தாலும் இதான் வாங்கி இருக்காரு. இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இது பார்க்கலாம்.
இதுல கோலம் வருதா ஐயோ ஐயோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மேட்டு 120 ரூபாய் 200 ரூபாய் இருக்கு மேட்டு இருக்குது. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்டு 100 ரூபான்ற மாதிரி வந்து மேட்டு வாங்கணும். கொஞ்ச நாள் தான் இங்க இன்னும் இருக்கு. போறோம் ஒரு மாசம் 1.5 மாசம் எதுக்கு தேவையில்லாத புது மேட் வாங்கணும். புது வீட்டுக்கு போய் புதுசா மேட் வாங்கிக்கலாம் வந்து மேட் வந்து சின்ன சின்ன மேட்டு. இது வந்து 100 ரூபாய் 4 மேட் வந்து 100 ரூபாய்க்கு 4. ஆமா. ஸோ நம்ம கிச்சன்ல தான் அடிக்கடிக்க தண்ணி நம்ம கழுவுறதுலாம் தண்ணி சிந்தி ஈரமா போகுது. கிச்சன்ல ஒன்றும் பாத்ரூம்ல வந்து போடலாம். இவ்வளவு நேரம் என்ன யூஸ் பண்ணேன் என்னோட வேஸ்ட் சுடிதாரு நைட்டி பழசா இருக்குல்ல எப்படிதான் சும்மா தான் தூக்கி போட போறோம். தொடச்சு தூக்கி போடலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சு தூக்கி போட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் இல்ல வேஸ்டான ட்ரெஸ்ஸஸ் அதனால மேட் வாங்கி வந்துட்டேன். ஸோ இந்த மேட் நல்லா தான் இருக்கு. 4 மேட்டு 100 ரூபாய் சின்ன மேட் தான். நம்ம காலுக்கு நிக்கிறது கரெக்டா தான் இருக்கு. ஓகே. அதனால 4 மேட் வாங்கினோம். மேட்னா அழகா துவச்சு போடலாம். ஸோ அதனால மேட்டு அவ்வளவுதான் சுத்தி பார்த்துட்டு எக்ஸிபிஷன்ல இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தோம். நிறைய வளையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வாங்குறதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை. நான் சின்ன பிள்ளைல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ் நான் வாங்கவே மாட்டேன். இந்த பிரேட்டு கிளிப்பு அதெல்லாம் நான் வாங்கினதே கிடையாது. மேக்சிமம் நான் வாங்குறது குஷி கிளிப் மட்டும் தான் வாங்குவேன். அப்புறம் பூ குத்துற சைடு நான் தவிர வேறு எதுவுமே நான் வாங்குறது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இன்ட்ரெஸ்டா வாங்குற மாதிரி ஆர்வமே வரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அங்க ரியலா அப்படியே லைவ்ல வீடியோ எடுத்திருந்தேன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு கேட்க இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருந்தேன். அங்க பாட்டு சினிமா பாட்டு நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அதனால சாங்ஸ் எல்லாம் போட சினிமா பாட்டு சவுண்டு நிறைய இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட் ஓவரா இருந்தது. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். நீங்க போய் பாக்குறவங்க நேரா பாருங்க போய் பாருங்க இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய்.